welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quarkz Academy. Yes, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி molecular basis of inheritance ஓட பார்ட் 1 பார்த்திருப்போம், ரைட்டா? சோ இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ. இதுல சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல், எப்படி டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, so search for genetic material அப்படிங்கிறதுல first experiment என்ன அப்படின்னா transforming principle. So transforming principle அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்று transform ஆகுது, எதுக்கிட்ட இருந்து லைக் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியா, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? ஒன்னுல இருந்து இன்னொன்னா மாறுறது, ரைட்டா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தா ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா இன்னொரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவா மாறி இருக்கு. ஓகே, ஸோ அது பேர் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இதை 1928ல ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பண்றாரு. ஓகே, ஸோ அவர் ஸ்டடி பண்றதுக்கு என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பாக்டீரியா. ஓகே, இந்த காக்கஸ் அப்படிங்கிறத வச்சே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இட்ஸ் அ பாக்டீரியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். Yes, so Streptococcus pneumonia அப்படிங்கிறது இட்ஸ் அ பாக்டீரியா which causes pneumonia. ஓகேவா? அந்த நிமோனியாங்கிற பாக்டீரியா வந்து என்ன பண்ணும்? Streptococcus pneumonia வந்து நிமோனியாங்கிற டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகே, இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு? லெபார்டரியில க்ரோ பண்றாரு. ஓகேவா? ரெண்டு கைண்ட் ஆஃப் மீடியம், ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறாரு. Streptococcus pneumoniaவை க்ரோ பண்றாரு. அப்போ Streptococcus pneumoniaவை க்ரோ பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் நிமோனியா எப்படி இருக்குன்னா ஸ்மூத் ஷைனி காலனிஸா இருக்கு. ஓகே, ஒன் கைண்ட் ஆஃப் நிமோனியா எப்படி இருக்கு? ஸ்மூத் ஷைனி காலனிஸா இருக்கு. ஏன் அது ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு பார்த்தா மேல கேப்சூல் பிரசண்டா இருக்கு. அந்த கேப்சூல் எப்படி இருக்கு? மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட், அதாவது பாலிசாக்கரைட் கோட் இருக்கிறதுக்கு. ஓகேவா? அதாவது ஈஸியா வந்து எந்த ஒரு அட்டாக்கும் அது மேலே நடக்காது. அட்டாக் நடந்தாலும் அந்த பாலிசாக்கரைட் கோட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ அது எப்படி இருக்கு? அப்போ இது வந்து பாலிசாக்கரைட் கோட் இருக்கிறதுனால இது மற்றதை ஈஸியாக அடிச்சிடும். ஓகே, மற்றதை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும், இன்ஃபெக்ட் பண்ணிடும். பட் எந்த ஒரு இம்யூனிட்டியோ இல்லை வேற எதுனாலையும் ஈஸியாக வந்து இந்த ஸ்மூத் ஷைனி காலனிஸை அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் விருலண்ட். வாட் இஸ் மீன் பை விருலண்ட்னா லைக் காசிங் டிசீஸ். அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஸ்மூத் ஷைனி காலனிஸ் வந்து டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது. இன்னொரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா க்ரோ ஆச்சு. அது என்னன்னு பார்த்தா ரஃப் காலனிஸ். ரஃப் காலனிஸ் இந்த ரெண்டு பிக்சர் பார்த்தாலே தெரியும். ஒன்றில் வந்து ஒரு ரெட் கலர் கோட் இருக்கு. ஓகே, அந்த ரெட் கலர் மென்ஷன்ஸ் தான் பாலிசாக்கரைட்ஸ் கோட். பாலிசாக்கரைட் கோட்டை மென்ஷன் பண்ணுது. இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே எதுவுமே கோட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ரஃப் காலனிஸ் ஏ விருலண்ட். ஏ விருலண்ட்னா ஆப்சன்ஸ். அப்போ அது வந்து ஈஸியாக மற்றதுனால இது அஃபெக்ட் ஆகிடும். இது எதனால இதை வந்து ப்ராப்பராக இன்ஃபெக்ட் பண்ணாது. பண்ணாலும் அதுக்கு டிசீஸ் வராது. ஓகேவா? ஸோ இந்த கிரிஃபித் என்ன பண்ணுறாரு? எலி எடுத்துக்கிறாரு. எலியை தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ எஸ்ட்ரெயின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? இந்த எஸ்ட்ரெயினை மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. எஸ்ட்ரெயினில் என்ன இருக்குது? கேப்சியூல் இருக்குது, ரைட்? அந்த எஸ்ட்ரெயினில் வந்துட்டு பாலிசாக்கரைட் கோட் இருக்கிறதுனால, அந்த பாலிசாக்கரைட் கோட் இருக்கிறதுனால அந்த எஸ்ட்ரெயின் ஸ்ட்ராங்கு. அப்போ மைஸ் வந்து இந்த இடத்துல வீக். அப்போ இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மைஸை அட்டாக் பண்ணும்போது, இன்ஃபெக்ட் பண்ணும்போது மைஸோட இம்யூனிட்டி சிஸ்டம் இந்த எஸ்ட்ரெயினை ஒண்ணுமே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் தட் கோட். ஓகே, அப்போ மைஸ் செத்துருது. ஏன் அப்படின்னா இந்த எஸ்ட்ரெயினுக்கு வந்து அந்த பாலிசாக்கரைட் கோட் இருக்கிறதுனால மைஸ் இறந்துருது. ஆர் ஸ்ட்ரெயினை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆர் ஸ்ட்ரெயினில் என்ன இல்லை? கேப்சூல், அந்த கோட் இல்லை, கரெக்டா? அப்போது ஆர் ஸ்ட்ரெயின் வீக்காக இருக்குது. இங்கே மைஸோட இம்யூனிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே மைஸோட இம்யூனிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறது எஸ்ட்ரெயின். ஸோ மைஸ் செத்துருச்சு. இங்கே ஆர் ஸ்ட்ரெயின் கூட மைஸ் போடும்போது மைஸ் உயிரோட இருக்கு. மைஸ் லிவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே மீடியமில் க்ரோ ஆனதை அப்படியே எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறாரு. எஸ்ட்ரெயின் போடும்போது மைஸ் செத்துருச்சு, ஆர் ஸ்ட்ரெயின் போடும்போது உயிரோட இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு? என்னடா இந்த எஸ்ட்ரெயின் வந்து மைஸை கொன்றுச்சே
சரி நம்ம சும்மா ஹீட் பண்ணிட்டு இன்ஃபெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி ஹீட் பண்ணிட்டு இன்ஃபெக்ட் பண்றாங்க. அப்ப ஹீட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா லைக் இப்படி இருக்க டிஎன்ஏ ஓகே நம்ம லைக் பிசிஆர்லயே படிச்சிருப்போம். பிசிஆர்ல என்ன ஆகும் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் இருக்கிறதுனால 2 ஸ்ட்ராண்ட் வந்து செப்பரேட்டடாகவே இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹீட்டை அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும்னு பார்த்தா 2 ஸ்ட்ராண்ட் வந்து செப்பரேட் ஆகி இன்ஆக்டிவாக ஆகிடும். புரிஞ்சா? 2 ஸ்ட்ராண்ட் என்ன ஆகும் செப்பரேட் ஆகி இன்ஆக்டிவாக ஆயிரும் வென் we are heating. ஹீட் பண்ணும்போது கில்லிங் அந்த பாக்டீரியா வந்து ஹீட் பண்ணும்போது இன்ஆக்டிவா மாறிடுது. சாகாது, இன்ஆக்டிவா இருக்கும், அதனால கொல்லவும் முடியாது. ஓகே, ஸோ எஸ்ட்ரைன் ஹீட் கில்டை வந்து மைஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட டிஎன்ஏ ப்ராப்பரா இல்லை. ஸோ அது என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. ஸோ மைஸ் லிவ். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, எஸ்ட்ரைன் ஹீட் கில்டு. அந்த எஸ்ட்ரைன் ஹீட் கில்டு அது கூட ஆர் ஸ்ட்ரெயினையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. எஸ்ட்ரெயின், ஆர் ஸ்ட்ரெயின், மைஸ். ஓகேவா? இது எல்லாத்தையுமே இது என்ன பண்றாங்க, எஸ்ட்ரைன் ஹீட் கில்டையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் மைஸ்குள்ள விடும்போது மைஸ் செத்துருச்சு. என்னாச்சு, மைஸ் செத்துருச்சு. எப்படிரா, ஏன்னா இதுவும் ஹீட் கில்டு. இந்த ஹீட் கில்டுனால மைஸை ஒன்றுமே பண்ண முடியாது, ஆர் ஸ்ட்ரெயின்னாலையும் மைஸை எதுவுமே பண்ண முடியாது. பட் இது ரெண்டையும் சேர்த்து போடும்போது மைஸ் இறந்துருச்சு. அப்போ அந்த இறந்த மைஸ்ல இருந்து பார்க்குறாங்க, இறந்த மைஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது தே ஃபவுண்ட் எஸ் பாக்டீரியா ஃப்ரம் டெட் மைஸ். எஸ்ட்ரைன் ஹீட் கில்டாக இருந்தது, எப்படி அங்கே எஸ்ட்ரைன் வந்து எனக்கு கிடைச்சிது, லைக் ஆர் ஸ்ட்ரெயின்னால இது பண்ண முடியாது, எஸ்ட்ரைன்னால மட்டும்தான் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். அந்த எஸ்ட்ரைனுமே ஹீட் கில்டாக இருக்கும்போது எப்படி வந்து அந்த மைஸில் வந்து எஸ் பாக்டீரியா எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட்டா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராருன்னு பாருங்களேன். He concluded that R-strain bacteria had somehow been transformed by the heat-killed S-strain bacteria. Yes, இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு S-strain bacteria இருக்கு. ஓகே, இது ஒரு S-strain bacteria. இது ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா. ஓகே, இப்போ இந்த எஸ்ட்ரெயின் பாக்டீரியாக்குள்ள என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியாக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும் கரெக்டா. ஓகே, ஒரு இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்க டிஎன்ஏ அப்படியே இந்த ஆர் ஸ்ட்ரெயினுக்கு போகுது. ஓகே, இது என்னது எஸ் ஸ்ட்ரெயின், இது என்ன ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா. ஓகே, இது ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, something has transformed. ஓகே, சம்திங் ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரோட்டீனா, ஆர்என்ஏவா, டிஎன்ஏவாங்கிறது தெரியலை ரைட். ஸோ எஸ்ட்ரெயின் பாக்டீரியா ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியாவுக்கு எதையோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அப்போ லிசன், இந்த இடத்துல எஸ்ட்ரெயின் பாக்டீரியா மேல கேப்சியூல் இருக்கு கரெக்டா. ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுனால ஈவன் தட் ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா காட் கேப்சியூல். அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைட் கோட் வந்து ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியாவுக்கும் போயிருக்கு. புரிஞ்சுதா?
அப்போ இது இந்த பாக்டீரியா எப்படி ஆயிடுச்சு இப்போ R strain bacteria along with the polysaccharide coat. ஓகே R strain bacteria என்ன இருக்கு polysaccharide coat வந்திருக்கு அந்த polysaccharide கோட்டை மட்டும் வச்சு தான் அவர் என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இல்ல எனக்கு S strain bacteria வந்து செத்து போன மைஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே he concluded that R strain bacteria had somehow been transformed. So S strain bacteria இருந்து அதோட DNA R strain bacteriaக்கு transform ஆகுது ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல ஏதோ ஒன்று டிஎன்ஏவா ஆர்என்ஏவா புரோட்டீன்னு தெரியல ஓகே சம்திங் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கு அதனால இந்த ஆர் ஸ்ட்ரெயின்ல கேப்சூல் ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே ஸோ பை த ஹீட் கில்ட் okay so R strain bacteria had been somehow transformed by heat killed S strain bacteria so some transforming principle transfer from the heat killed S strain had enabled the R strain to synthesize smooth polysaccharide coat okay va R strain naala enna irukku smooth polysaccharide coat make panni and it become virulent அப்போ இது என்ன இருக்கு பாலிசாக்கரைட் கோட் வந்ததுனால it became virulent மாறிடுச்சு virulentனா என்ன டிசீஸை காஸ் பண்ணக்கூடியது ஓகேவா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஸோ திஸ் மஸ்ட் பி டியூ டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்போ இது எதனால நடந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதனால தான் நடந்திருக்கு ஹவெவர் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் நாட் டிஃபைன்ட் ஃப்ரம் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க அப்போது என்ன சொல்கிறாங்க ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்தார் மைஸை வச்ச ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவை க்ரோ பண்ணார் 2 வகையான காலனிஸ் கிடச்சிது ஒன்று ஸ்மூத்து ஒன்று ரஃப் ஸ்மூத்தில் கேப்சூல் இருக்குது ரஃப்பில் கேப்சூல் இல்லை ஓகே அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது விருலண்ட்டாக இருக்குது ஏன்னா பாலிசாக்கரைட் கோட் அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுது அப்போ அதை மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கிறது இன்ஜெக்ட் பண்ணால் மைஸ் வந்து செத்துருது ஓகே அதுவே ஆர் ஸ்ட்ரெயின் மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது இட் இஸ் லிவிங் த மைஸ் இஸ் லிவிங் ஓகே அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு எஸ் ஸ்ட்ரெயின் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி மைஸுக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறாரு எஸ் ஸ்ட்ரெயின் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆகி இன்ஆக்டிவ் ஆகிடுது ஓகேவா அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா மைஸ் வந்து உயிரோடு இருக்குது அதுவே எஸ் ஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா மைஸ் செத்துருது ஓகே சரி இந்த மைஸில் என்ன தாண்டா கிடைக்குது அப்படி என்ன பாக்டீரியா இருக்குது ஆர் ஸ்ட்ரெயினா எஸ் ஸ்ட்ரெயினான்னு பார்த்தா எஸ் ஸ்ட்ரெயின் ஆனால் ஆக்சுவலாக இட்ஸ் நாட் எஸ் ஸ்ட்ரெயின் சம்திங் ஹாஸ் பின் டிரான்ஸ்ஃபார்ம் எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆனது ஆர் ஸ்ட்ரெயினை பாலிசாக்கரைட் கோட்டை மேக் பண்ண வச்சிருக்கு அந்த மேக் பண்ண வச்சதுனால ஆர் ஸ்ட்ரெயின் விருலண்ட் ஆக்கி மைஸை இறக்க வச்சிருச்சு இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆனால் இங்கே கடைசியாக ஒரு லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க however the biochemical nature of genetic material was not defined அதாவது பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலை இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் கண்டுபிடிக்கலை ஓகே பயோகெமிக்கல்னா என்னென்னா அதில் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது ஓகேவா அதை ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் பண்ணல அப்போ அதை யார் பண்ணுனா அப்படின்னு பார்த்தா பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் எஸ் அப்போ அடுத்து இதில் வந்து பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க எது புரோட்டீன் ஆர்என்ஏ டிஎன்ஏ இந்த 3ல் எது வந்து லைக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க யார் யார் ஆஸ்வல்ட் அவேரி மெக்லின் மெக்கார்டி கோலின் மெக்லியார்ட் இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1933லேருந்து 1944 வரைக்குமே தே ஆர் ஒர்க்கிங் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னு கண்டுபிடிக்கிறாங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சரி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்ட்ரெயினை நல்லா ஹீட் கில் பண்ணிட்டாங்க ஓகே எஸ்ட்ரெயினை வந்து ஹீட் கில் பண்ணிட்டாங்க இப்போது அந்த கில் பண்ண எஸ்ட்ரெயினில் இருந்து புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க ஆர்என்ஏவை எடுத்துக்கிறாங்க டிஎன்ஏவை எடுத்துக்கிறாங்க
புரிஞ்சா? புரோட்டீன், RNA, DNA இந்த மூணையுமே தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே புரோட்டீனால மட்டும்தானே நடக்குது. ஸோ இதுவும் ஜெனட்டிக் மெட்டீரியலும் புரோட்டீனாக தான் இருக்கும். இந்த பாக்டீரியாலேருந்து அந்த பாக்டீரியாவுக்கு போனது புரோட்டீனாக தான் இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியலும் புரோட்டீனாக தான் இருக்குங்கிறது தான் எல்லாத்தோட நம்பிக்கையும். ஏன்னா எல்லாமே புரோட்டீன் அப்படிங்கிறது நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அந்த நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து லைக் அதோட ரோல் வந்து இனார்மஸ் ரோல் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகேவா? ப்ரோட்டீன், RNA, DNA. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ப்ரோட்டீன், RNA, DNA எங்கேருந்து எடுத்திருக்காங்க? எஸ்ட்ரெயின்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த ப்ரோட்டீனை ஆர்ஸ்ட்ரெயின்குள்ளே சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மைஸுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? அப்போ மைஸ்க்கு அனுப்பும்போது ப்ரோட்டீனுக்கும் ஆர்ஸ்ட்ரெயினுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஆர்ஸ்ட்ரெயின் என்ன ஆகும்? அது வந்து இறக்காது. ரைட்டா? மைஸ் வந்து இறக்காது. ஸோ ப்ரோட்டீன், ஆர்ஸ்ட்ரெயின் மைஸ் சேரும்போது மைஸ் லிவ் ஆகுது. ஓகே. அதுவே RNA, ஆர்ஸ்ட்ரெயின் மைஸ் சேரும்போது மைஸ் லிவ் ஆகுது. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஜெனட்டிக் மெட்டீரியல், அது டிரான்ஸ்ஃபார்மே ஆகலை. நெக்ஸ்ட் யாரு? DNA. DNA கூட ஆர்ஸ்ட்ரெயினும் மைஸையும் சேர்த்தும் போது இந்த எஸ்ட்ரெயினோட DNA ஆர்ஸ்ட்ரெயினுக்கு போயிட்டு விருலண்ட்டாக மாற்றுது. விருலண்ட்டாக மாற்றும் போது மைஸ் சேரும்போது மைஸ் செத்துருது. ஓகேவா? புரிஞ்சா? ஸோ ப்ரோட்டீன், RNA, DNA வச்சுட்டு ஆர்ஸ்ட்ரெயின் வித் மைஸ் கூட ஆட் பண்ணும்போது DNAல மட்டும் மைஸ் செத்துருது. ரைட்? இப்போ ப்ரோட்டியேஸ், RNA did not affect the transformation. ஓகே, இவங்க வந்து பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் பண்ணாங்க. அண்ட் எஸ்பெஷலி இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் ப்ரோட்டியேஸ், RNAs, DNAsங்கிற என்சைம்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டியேஸ் என்ன பண்ணும்? இந்த ப்ரோட்டியேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா பிரேக் ப்ரோட்டீன்ஸ். RNAs என்ன பண்ணும்? break RNA. ரைட்டா? ஸோ பிரேக் ப்ரோட்டீன்ஸ், பிரேக் RNA. அதே மாதிரி DNAஸும் கண்டுபிடிச்சாங்க. நவ் லிசன், DNA ப்ளஸ் ஆர்ஸ்ட்ரெயின் ப்ளஸ் மைஸ் செத்துருச்சு. இப்போது அதையே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போது அதே டிஎன்ஏல கூட என்ன சேர்த்துக்கிறாங்க? டிஎன்ஏஸ் சேர்த்துக்கிறாங்க. அப்போது இந்த டிஎன்ஏஸோட ஃபங்க்ஷன் என்ன? பிரேக் டிஎன்ஏ. கரெக்டா? ஓகே. இந்த டிஎன்ஏஸோட ஃபங்க்ஷன் என்ன? பிரேக் டிஎன்ஏ. இப்போது இந்த டிஎன்ஏ கூட டிஎன்ஏஸையும் சேர்த்துட்டு அது கூட ஆர்ஸ்ட்ரெயினையும் ப்ளஸ் மைஸையும் போட்டுக்கிறாங்க. ஓகே. டிஎன்ஏஸ், ஆர்ஸ்ட்ரெயின் இது மூணையும் எது கூட சேர்த்துறாங்க? மைஸ் கூட சேர்த்துறாங்க. அப்போது மைஸ் கூட சேர்த்தும்போது ரிசல்ட் என்னவா இருக்கும்? டிஎன்ஏஸ், ஆர்ஸ்ட்ரெயின் இது மூணையும் சேர்த்துட்டு மைஸில் இன்சர்ட் பண்ணும்போது இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மைஸ் லிவ்வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான் ஆர்ஸ்ட்ரெயினுக்கு போயிட்டு ஆர்ஸ்ட்ரெயினை மாற்றுறது. இப்போ இந்த டிஎன்ஏஸ் போடும்போது இந்த டிஎன்ஏவை பிரேக் பண்ணிடுது. டிஎன்ஏ வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா டிஎன்ஏ ஒர்க் பண்ண முடியாது. இப்போ டிஎன்ஏ ஒர்க் ஆகலைன்னா ஆர்ஸ்ட்ரெயினாகவே தான் இருக்கும். பாலிசாக்கரைட் கோட் அதனால மேக் பண்ண முடியாது. ரைட்? அப்போ ஆர்ஸ்ட்ரெயினால மைஸை வந்து பீட் பண்ண முடியாமல் மைஸ் லிவ்வாக தான் இருக்கும். ஓகே. ஸோ மைஸ் லிவ்வாக தான் இருக்குது. 1 minute.
ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க 3 பேரும் ஆஸ்வல்ட் அவரி, மெக்லின் மெக்கார்ட்டி, காலின் மெக்லியர் 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகேப்பா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஆனால் மற்ற சயின்டிஸ்ட் நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அதை வந்து டிஎன்ஏ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணுறா, ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ். ஓகே, ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் 1952 ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்ஈக்வோக்கல் ப்ரூஃப். என்னது, இதுக்கு மேலே அதை யாரும் குத்தம் சொல்லவே முடியாது. ஓகேவா, இதுக்கு மேலே ப்ரூஃப் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி அன்ஈக்வோக்கல் ப்ரூஃப் தட் டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியலை கொண்டு வந்தது ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் அட் த இயர் ஆஃப் 1952. ஓகேவா, சரி. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த ஆர்கானிசமை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பாக்டீரியோஃபேஜ். ஸோ வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜ்? பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ வைரஸ். ஓகே, என்ன வைரஸ் which affects பாக்டீரியா. பாக்டீரியாவை எந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணுதோ அது பாக்டீரியோஃபேஜ். ஓகே, ஸோ பாக்டீரியோஃபேஜுங்கிறது வைரஸ் விச் அஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா. எஸ், ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு பாக்டீரியோஃபேஜுங்கிறது எப்படி இருக்கும், இப்படி இருக்கு. ரைட்டா, இதுதான் வந்து பாக்டீரியோஃபேஜ். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். இது டிஎன்ஏ, மேலே இருக்கிறது வந்து ப்ரோட்டீன் கோட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஎன்ஏவை மட்டும் உள்ளே சென்ட் பண்ணிடும். ஓகேவா, டிஎன்ஏவை மட்டும் உள்ளே சென்ட் பண்ண உடனேயும் அந்த டிஎன்ஏ போயிட்டு ரெப்ளிகேட் ஆகி நிறையா பாக்டீரியோஃபேஜஸை உருவாக்குது. புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து பாக்டீரியோஃபேஜ் வந்து பாக்டீரியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. இப்போது இந்த ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் பாக்டீரியோஃபேஜை வந்து இதாக எடுத்துக்கிறாங்க, லைக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான ஆர்கானிசமாக எடுத்துட்டு அதே மாதிரி 2 மீடியமில் க்ரோ பண்ணுறாங்க. இப்போ 2 மீடியமில் க்ரோ பண்ணும்போது ஒரு மீடியமில் என்ன போடுறாங்க, பாஸ்பரஸ் போடுறாங்க, இன்னொரு மீடியமில் சல்ஃபர் போடுறாங்க. ஓகே, ஒரு மீடியமில் ஃபாஸ்பரஸ், இன்னொரு மீடியமில் சல்ஃபர். இப்போ ஃபாஸ்பரஸ் வந்து எது கூட அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ கூட. ஏன்னா டிஎன்ஏ கண்டெய்ன்ஸ் ஃபாஸ்பேட். ஓகேவா, டிஎன்ஏல என்ன இருக்குது, ஃபாஸ்பேட் இருக்குது. இந்த நியூக்ளியோடைடில் ஃபாஸ்பேட் இருக்குது இல்லையா, அதனால ஈஸியாக ஃபாஸ்பரஸ் வந்து டிஎன்ஏ கூட அட்டாச் ஆகிடுது. ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறது, ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் போட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக வளர்ந்த பாக்டீரியாவில் டிஎன்ஏல ஃபாஸ்பரஸை பார்க்குறாங்க. ஓகேவா, ஆனால் ப்ரோட்டீன் கோட்டில் வந்து ஃபாஸ்பரஸ் இல்லை. ஓகே, மேலே இருக்க கோட்டில் வந்து ஃபாஸ்பரஸ் இல்லை, அந்த உள்ளே இருக்க டிஎன்ஏல மட்டும் ஃபாஸ்பரஸை பார்க்குறாங்க. அதுவே நம்ம செகண்டாக எடுத்துக்கிட்ட மீடியமில் பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர். இப்போ சல்ஃபர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அமினோ ஆசிட்ஸில் சல்ஃபர் இருக்குது. ஓகே, அமினோ ஆசிடில் சல்ஃபர் இருக்குது. அப்போது அமினோ ஆசிடுங்கிறது என்ன, ப்ரோட்டீன் மேக் பண்ணுறது. அப்போ ப்ரோட்டீனில் வந்து சல்ஃபர் இருக்குது, டிஎன்ஏல சல்ஃபர் இல்லை. ரைட், இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்டீரியோஃபேஜை நம்ம பாக்டீரியாவில் அஃபெக்ட் பண்ண போகிறோம். அப்போ பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் ஆகும்போது பாக்டீரியாவுக்கு உள்ளே எது போகுதோ அதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். கரெக்டாக, ஏன்னா அதுதானே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போது டிஎன்ஏக்கு ஃபாஸ்பரஸ் கொடுத்தாச்சு, ப்ரோட்டீனுக்கு சல்ஃபர் கொடுத்தாச்சு. இப்போ உள்ள ப்ரோட்டீன் இருந்தால் அது வந்து ப்ரோட்டீன் தான் உள்ள, பாக்டீரியாவுக்குள்ள ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ இருந்தால் டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால் அது உள்ளே போனது ப்ரோட்டீனா டிஎன்ஏவான்னு நமக்கு தெரியாது, அதனால தான் ஃபாஸ்பரஸாக சல்ஃபரான்னு பார்க்குறோம். அப்போ பாக்டீரியாக்குள்ளே சல்ஃபர் இருந்தால் ப்ரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், பாக்டீரியாக்குள்ளே ஃபாஸ்பரஸ் இருந்தால் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த பிக்சர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரைட்டா,
இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியோஃபேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கோட் இருக்குது, அவுட்டர் கோட் இருக்குது, ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் கோட் என்ன அப்படின்னா சல்ஃபர். ஓகேவா, 35S நல்லா பார்த்துக்கணும். இது என்ன 35S. ஓகே, அதுவே செகண்டில் பார்த்தோம்னா இங்கே கலர் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஃபாஸ்பரஸ் DNA அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ். டிஎன்ஏல ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால ஃபாஸ்பரஸ் கூட அட்டாச் ஆகுது. அது என்னன்னு கேட்டால் 32P. ஓகேவா, ஃபாஸ்பேட் வந்து 32, ரைட்? சரி, ஓகே. இப்போ என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன்ஃபெக்ஷன். என்ன பண்ணுறோம், பாக்டீரியோஃபேஜை வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ பாக்டீரியோஃபேஜை பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் பண்ண வைக்கும்போது டிஎன்ஏ மட்டும்தான் என்னாகும், உள்ளே போகும். பாக்டீரியாவில் இன்ஃபெக்ட் பண்ணும், டிஎன்ஏ வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது, ரைட்டா? அப்போ இன்ஃபெக்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இன்ஃபெக்ஷன். த செகண்ட் ஸ்டெப் இஸ் பிளெண்டிங். என்ன பண்ணுறாங்க, அந்த இது எல்லாமே எங்கே நடக்குது, மீடியமில் தான் நடக்கும், கரெக்டாக? இது எல்லாமே மீடியமில் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த மீடியம் என்ன பண்ணுறாங்க, நல்லா பிளெண்ட் பண்ணுறாங்க. நல்லா அஜிடேட்டர்னா என்னென்னா நல்லா மிக்சி மாதிரி வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா த வைரல் கோட்ஸ் வேர் ரிமூவ்டு. லிசன், தேர் ஆர் 2 lines. நம்மளோட புக்கில் வந்து 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ வைரல் கோட் ரிமூவ் ஆகும், வைரல் கோட்ஸ் ரிமூவ்டு அப்படின்னா அது பிளெண்டிங். ஓகேவா, அதாவது நம்ம பாக்டீரியா விட்டு வைரல் கோட்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க பை த பிளெண்டிங் ப்ராசஸ். நல்லா அஜிடேட்டர் நல்லா மிக்சரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணும்போது என்ன, இது வைரஸ் கோட்டும் பாக்டீரியாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது. ஓகே, அதை விட்டு ரிமூவ் ஆயிடுது. ஓகேவா, பிரியுதுன்னு சொல்லக்கூடாது, ரிமூவ் ஆயிடுது. அடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ சென்ட்ரிஃபிகேஷனும் அதே மாதிரி தான், அப்படியே லைக் அந்த சென்ட்ரிஃபிகேஷன் இதில் ஊற்றிட்டு லைக் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது நல்லா லைக் செம்ம ஸ்பீடில் அது வந்து ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூப்பர் நேட்டன்ட்டும் செடிமெண்ட்டும் தனித்தனியாக பிரியும். ஓகே, இப்போ இதுதான் சென்ட்ரிஃபிகேஷன் டியூபு. ஓகேவா, இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் டியூப். நல்லா என்ன பண்ணுறாங்க, அந்த மீடியம் வந்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா செம்ம ஸ்பீடில் சுற்ற வைக்கும்போது, ஓகே, இங்கே கீழே வந்து இது வந்து செடிமெண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா, இது பேர் செடிமெண்ட். அதாவது இங்கே தான் வந்து பாக்டீரியா இருக்கும். ஏதாவது ஏன் அங்கே தான் பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஹை வெயிட்டாக இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறது சூப்பர் நேட்டன்ட். மேலே இருக்க வாட்ரி லைக் அந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் மேலே இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா சூப்பர் நேட்டன்ட். ஓகேவா, இப்போ லிசன், இந்த பாக்டீரியா ரெண்டையுமே எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது 35S டிடெக்டட் இன் செல்ஸ். அதாவது இந்த இடத்துல என்ன தெரியல, நோ 35S, அதாவது சல்ஃபர் வந்து தெரியலை. ஏன்னா சல்ஃபர் எங்கே இருக்கும், சல்ஃபர் இருக்கிறது புரோட்டீன் கோட் உள்ளே வராது, பாக்டீரியாக்குள்ளே வராது, கரெக்டாக? அப்போது இதில் வந்து லைக் என்ன பண்ணுறது, அந்த சல்ஃபர் வந்து பாக்டீரியாவில் தெரியல. ஏன் அப்படின்னா இந்த இதில் வந்து 35S, அதாவது அந்த சல்ஃபர் வந்து பாக்டீரியாக்குள்ளே போல, பிகாஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் அ புரோட்டீன் கோட். ஓகே, ஆனால் அந்த சல்ஃபர் எங்கே தெரியுது, சூப்பர் நேட்டன்ட்டில் தெரியுது. அப்போது இந்த சூப்பர் நேட்டன்ட்டில் என்ன இருக்கும், இந்த சூப்பர் நேட்டன்ட்டில் தான் வைரல் கோட்ஸ் இருக்கும். ஓகே, சூப்பர் நேட்டன்ட்டில் தான் வைரல் கோட் இருக்கும். அந்த வைரல் கோட், அதாவது புரோட்டீன் கோட்ஸ், அந்த கோட்டில் தான் வந்து சல்ஃபர் கண்டென்ட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ ரேடியோ ஆக்டிவ் 35S டிடெக்டட் இன் சூப்பர் நேட்டன்ட். அதுவே வந்துட்டு இப்போ ஃபாஸ்பரஸில் போட்ட பாக்டீரியோஃபேஜை எடுத்து போடுறாங்க. பார்த்தா சென்ட்ரிஃபிகேஷனில் செடிமெண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஓகே, செடிமெண்ட்டில் என்ன இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஓகே, ஆனால் சூப்பர் நேட்டன்ட்டில் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை. சூப்பர் நேட்டன்ட்னா என்ன, சல்ஃபர், ரைட்டா? சூப்பர் நேட்டன்ட்டில் சல்ஃபர் தான் இருக்கும், ஆனால் அங்கே வந்து சல்ஃபர் கிடையாது.
ரைட்? இதான் ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ கடைசியாக வந்து ஃபாஸ்பரஸ் தான் பாக்டீரியாக்குள்ளே வந்திருக்கு. அப்போ ஃபாஸ்பரஸ் எதில் போட்டோம்? டிஎன்ஏல போட்டோம். அப்போ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதை கன்ஃபார்மாக இதுக்கு மேலே ப்ரூஃபே இல்லைடா அப்படின்னு சொன்னது யார்? ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் இன் 1952. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஸோ இப்போ என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, டிஎன்ஏ ஆர்என்ஏ, அதாவது டிஎன்ஏங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸில் இருக்கும், ஆர்என்ஏ அப்படிங்கிறது வைரஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, வைரஸ்க்கு சும்மா வைரஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்போம். இந்த இடத்துல வைரஸஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது டிஎம்வி. So TMV is a example. TMV அப்படின்னா என்ன? Tobacco mosaic virus. ஓகே, டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வச்சிருந்தாரு. இட் இஸ் இந்த 11th போர்ஷன் 2nd லெசனில். அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கியூபி பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் கான்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ a molecule that can act as a genetic material must fulfill the following criteria. இப்போது ஒரு ஆர்கானிசம் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும். எது டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஆர் ப்ரோட்டீன் மூணுமே. சரியா? இதில் எது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குமோ அது எல்லாம் இந்த 4 கேட்டகரிஸையும் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த 4 கேட்டகரிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அது வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி ஏபிள் டு ஜென்ரேட் இட்ஸ் ரெப்ளிகா. ஒன்று இன்னொன்னா மாற்றணும். ஓகே, ஒன்று வந்து இன்னொன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் ரெப்ளிகேஷன் நடக்கணும். ரெப்ளிகேஷன் நடந்தால் தான் அது ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆக்சுவலாக டிஎன்ஏ பார்த்தா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும், ஆர்என்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும், ஆர்என்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும். ஆனால் புரோட்டீன் ரெப்ளிகேஷன் பண்ணாது. ஓகேவா? புரோட்டீன் என்ன பண்ணாது? ரெப்ளிகேஷன் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியாலே புரோட்டீன் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. எஸ், இது வந்து எப்படின்னா இருக்கணும்? கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி ஸ்டேபிளாக இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் டிஎன்ஏவோட நியூக்ளியோடைட் அப்படின்னு கேட்டால் பென்டோஸ் சுகரு, ஃபாஸ்பேட்டு அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ், இது 3ஆல் தான் அது மேட் ஆகியிருக்கு. ஈவன் அது வந்து ஆக்டிவாக இருந்தாலும் சரி, இன்ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஈவன் அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் அந்த லைக் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்டேவாக மாறினாலும் அது சம் பர்டிகுலர் டைமுக்கு தான். அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஈவன் அது ஹீட்னால செப்பரேட் ஆகியிருந்தால் அது கரெக்டான டெம்பரேச்சர் வரும்போது திரும்பி அது வந்து வைண்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இட் ஷுட் பி ஸ்டேபிள் கெமிக்கலி அண்ட் ஸ்ட்ரக்சரலி. இட் ஷுட் ப்ரொவைட் த ஸ்கோப் ஃபார் ஸ்லோ சேஞ்சஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எவல்யூஷன். எஸ், டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இட் ஷுட் கோ ஃபார் அ மியூட்டேஷன். ஓகேவா? அதாவது ரொம்ப வெரி ஸ்லோ சேஞ்சஸ்க்கு நடக்கணும். ஸ்லோ சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா எவல்யூஷன் நடக்காது. எவல்யூஷன் நடக்கலைன்னா சர்வைவ் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ ஸ்மால் சேஞ்சஸ் நடக்கணும். இட் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் மெண்டலியன் கேரக்டர்ஸ். எஸ், மெண்டலியன் கேரக்டர்ஸ், அதாவது என்ன சொன்னார்? ஜீன் இருக்கும். ஜீன் வந்து லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபார்ம் ஆகி அந்த ஜீனுக்கு மூவ் ஆகும். லைக் அந்த கேமிட்டுக்கு மூவ் ஆகும் அந்த பர்டிகுலர் அல்லீல்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 4 கேரக்டரையும் அச்சீவ் பண்ணுறது யார் யார்? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. Okay, so if one examines each requirement one by one because of rule of base pairing and complementarity, both the nucleic acids have ability to direct their duplications. Yes, ரெண்டுக்குமே என்ன இது இருக்கு? replicate பண்றதுக்கான இது இருக்கு, like ability இருக்கு. The other molecule in the living system such as protein fail to fulfill first criteria itself. அப்ப protein என்ன பண்ணுது? first criteriaவே fulfill பண்ணல, ஃபெயில் ஆயிருது.
Okay, the next is the genetic material should be stable enough not to change with different stages of life cycle, age, or with change in the physiology of the organism. Stability as one of the properties of genetic material was evident in Griffith's transforming principle itself. The heat which killed the bacteria at least did not destroy some of the properties of genetic material. So இங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் எஸ்ட்ரைனை வந்து ஹீட் கில் பண்ணாலுமே அது இன்ஆக்டிவா இருக்கும். திருப்பி ஆர்ஸ்ட்ரெயின் போட்டோன்னே அது ஆக்டிவா மாதிரி ஆர்ஸ்ட்ரெயினுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ரைட்டா? நவ் திஸ் கேன் பி ஈஸிலி எக்ஸ்பிளைன்ட் இன் லைட் ஆஃப் த டிஎன்ஏ that the two strands are being complementary. ரெண்டு ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரியா தான் இருக்கும். if separated by heating, அதாவது ஈவன் அது ரெண்டுமே ஹீட் பண்ணாலுமே செப்பரேட் ஆகி காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும். when the time comes together, when appropriate conditions are provided, என்ன if separated by heating come together, எப்போ வந்து ஒட்டுக்கா ஆகும் அப்படின்னா ஒரு appropriate கண்டிஷனை கொடுக்கும்போது இதாகும். நெக்ஸ்ட் ஃபர்தர் டு OH குரூப். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்துருக்கோம், OH குரூப் இருந்தால் ஈஸியாக வந்து மற்றவங்க கூட கம்பைன் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி போன பார்ட்டில் பார்த்துருக்கோம். ரைட்டா? எஸ். ஸோ இந்த இடத்துல 2OH குரூப், அதாவது ரெண்டாவது இதில் யாருக்கு OH குரூப் இருக்கும், செகண்ட் கார்பனில் யாருக்கு OH குரூப் இருக்கும், OH அப்படின்னு, அதாவது ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஆனாலே இட்ஸ் RNA. கரெக்டா? அப்போ த செகண்ட் கார்பன்ல OH குரூப் ப்ரெசன்ட் அட் எவ்ரி நியூக்ளியோடைட் இன் RNA. RNAல தான் இருக்கும். RNA இஸ் அ ரியாக்டிவ் குரூப். OH இருந்தால் என்ன ஆகும், மற்றவங்க கூட ரியாக்ட் ஆகிடும், ஈஸியாக கம்பைன் ஆகிடும். ரியாக்டிவ் குரூப் அண்ட் மேக்ஸ் RNA லயபிள். அப்போ என்ன, இது ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது. ஓகேவா? அது மொத்தம் கூட ஈஸியாக கம்பைன் ஆகிறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகுது அண்ட் ஈஸிலி டீக்ரேடபிள். RNA இஸ் ஆல்சோ நோன் டு பி கேட்டலிட்டிக். கேட்டலிட்டிக்னா என்ன, RNAங்கிறது மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு கேட்டலிஸ்டாகவும் ஹெல்ப் பண்ணுது. ஹென்ஸ் இட் இஸ் ரியாக்டிவ். ஓகேவா? RNA இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் த DNA. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RNAல செகண்ட் கார்பன்ல OH குரூப் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், ஈஸியா மற்றவங்க கூட கம்பைன் ஆகி ரியாக்ட் ஆகிடுறான். ஸோ RNA இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் த DNA. Therefore DNA chemically is less reactive. அப்ப DNA எப்படி இருக்கு, chemically less reactive and structurally more stable. ஓகேவா? DNAல செகண்ட் குரூப்ல O இல்லை, அதனால less reactive-ஆ இருக்கு and more stable-ஆ இருக்கு. Therefore among the two nucleates DNA is a better genetic material. அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யார் பெட்டரு, DNA தான். ஏன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கான், லெஸ் ரியாக்டிவா இருக்கான், யார் கூட ஈஸியா கம்பைன் ஆக மாட்டான். Okay, in fact the presence of thymine at the place of uracil. So இந்த DNA ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்ன, தைமின் பதிலாக யுராசில் இருக்கிறதுனால RNAவோட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவே தைமின் இருக்கிறதுனால DNAவோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தைமின் அட் த பிளேஸ் ஆஃப் யுராசில் ஆல்சோ கன்ஃபர்ஸ் அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி டு த DNA. ஸோ போத் DNA அண்ட் RNA ஏபிள் டு மியூட்டேட். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் அசர்ஷன் அண்ட் ரீசன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ரெண்டுமே மியூட்டேஷன் நடக்கும். ஓகேவா? இன்ஃபேக்ட் RNA பீயிங் அன்ஸ்டேபிள் மியூட்டேட் அட் அ ஃபாஸ்டர் ரேட். RNA அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மியூட்டேஷன் நடக்கும். ஓகேவா? அதனால தான் வைரஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அடுத்தடுத்த லைக் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டுருக்கு. COVID-1 COVID-2 அந்த மாதிரி என்னென்னமோ வந்துருச்சு. ரைட்டா? ஸோ கன்சிக்வென்ட்லி வைரஸஸ் ஹேவிங் RNA ஜீனோம் அண்ட் ஹேவிங் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் மியூட்டேட் அண்ட் இவால்வ் ஃபாஸ்டர். ஓகே, RNA ஜீனோம்ங்கிறது எப்படி இருக்கும், ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் மியூட்டேட் அண்ட் இவால்வ் ஃபாஸ்டர். அதாவது இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பேராகிராஃபாக இருக்கும், படிக்கவே பிடிக்காது, அதில் ஒன்றுமே இருக்காது, போங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம், யோசிப்போம். பட் இந்த மாதிரியான பர்டிகுலர் லைன் பர்டிகுலர் வேர்ட்ஸ் இருந்தால் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. RNA கேன் டைரக்ட்லி கோட் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். RNA என்ன பண்ணும், ப்ரோட்டீனை மேக் பண்ணும்.
ஓகேவா, hence can easily express the characters. புரோட்டீனை மேக் பண்றதுனால ஆர்என்ஏ ஈஸியா கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆனா டிஎன்ஏ என்ன பண்ணும்? டிஎன்ஏக்கு ஆர்என்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறினாதான் புரோட்டீனை மேக் பண்ணணும். ஆனா ஆர்என்ஏ அப்படி கிடையாது. ஆர்என்ஏ டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணவே தேவை கிடையாது. லைக் ஆர்என்ஏ அப்படியே புரோட்டீன்ஸ்க்கு ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஎன்ஏ however is dependent of RNA. நல்லா இதை கவனிக்கணும். DNA, however, it is dependent on RNA for protein synthesis. Okay, for synthesis of proteins or protein synthesis க்கு ரொம்ப முக்கியம். DNA வந்து RNA-வை சார்ந்து தான் இருக்கணும். ஆனா RNA சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. The protein synthesizing machinery has evolved around RNA. The above discussion indicate both RNA and DNA function as a genetic material. ரெண்டுமே genetic material ன்னு கேட்டா ஆமா, ரெண்டுமே genetic material. But DNA is being more stable. ஓகேவா, டிஎன்ஏங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ப்ரிஃபர்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். எஸ், எதை வந்து நீங்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டால் டிஎன்ஏ தான். ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால பல வருடங்களுக்கு அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸு இல்லை எதுவுமே மாறாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகே, ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏ இஸ் பெட்டர். நல்லா கேட்டுக்கோங்க, டிஎன்ஏங்கிறது மோர் ஸ்டேபிள், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் transmission of genetic information நீ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எது பெட்டர்னு கேட்டா ஆர்என்ஏ தான் பெட்டர். ஓகே, இங்க வந்து 2 லைன் இருக்கு. லாஸ்ட் லைன் அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. above discussion indicate that both RNA and DNA can function as genetic material. ரெண்டுமே ஃபங்க்ஷனா ஆகும் ஜெனட்டிக் மெட்டீரியலா. ஆனால் டிஎன்ஏங்கிறது மோர் ஸ்டேபிள், which is preferred for storage of genetic information. ஆனால் ஆர்என்ஏங்கிறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு RNA ஹெல்ப் பண்ணுது. RNA பெட்டரா இருக்கு. ஓகே, ஸோ த RNA வேர்ல்டு அப்படிங்கிறது என்ன? RNA பத்தி, அதாவது டிஎன்ஏ முடிஞ்சு. டிஎன்ஏல என்னென்னலாம் பார்த்தாச்சு. டிஎன்ஏனா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோசைடுன்னு என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம அதை பாருங்க. நியூக்ளியோசைட்னா என்ன, பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அடினைன் குவானைனுங்கிறது எப்படி டபுள் ரிங்ஸு, எந்த மாதிரியான டயக்ராமில் அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே பார்த்தோம். ரைட்டா, அதை எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது நமக்கு தெரிஞ்சதான், ஏன்னா அது சிங்கிள் ஸ்டாண்டர்டு. ஆர்என்ஏ அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்டாக வந்தது. ஸோ தேர் இஸ் enough evidence to suggest that essential life process such as metabolism, translation, splicing, etc. evolved around RNA. Splicing அப்படிங்கிறதுனா என்னன்னா, தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி இது பண்ணுறது. அதை வந்து எக்ஸ்ட்ரான்ஸ் இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்ப்ளைசிங்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ evolved around RNA. RNA used to generate RNA used to act as a genetic material. அது என்னவா இருக்கும்? RNAங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் என்னவா இருக்கு, கேட்டலிஸ்டாகவும் இருக்கு. ஓகே, listen. So there are some important biochemical reaction in living system that are catalyzed by RNA catalyst, not by protein enzyme. Yes, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர்என்ஏ கேட்டலிஸ்ட் மட்டுமே வச்சு நடக்குது. ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் லிவிங் சிஸ்டம் தட் ஆர் கேட்டலைஸ்ட் பை RNA catalyst and not by protein enzymes. But RNA being a catalyst was hence reactive and unstable. RNA என்னவா இருக்கு? கேட்டலிஸ்டா இருக்கிறதுனால ரியாக்டிவா இருக்கு, அன்ஸ்டேபிளா இருக்கு. Therefore DNA has evolved from RNA with chemical modification. DNA எப்படி வரும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா டபுள் ஸ்டாண்டர்ட் வரும். அப்ப RNAங்கிறது சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அப்போ அதுல இருந்து டபுள் ஸ்டாண்டர்ட் DNA சம் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்னால
நடந்து சம் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் நடந்து RNA DNA-வா மாறி ஸ்டேபிளாகவும் மாறிடுது. ஓகே, ஸோ DNA being double stranded and having complementary strand further resist changes by evolving a process of repair. அப்போ அந்த DNA என்ன ஆகுது, resist changes நடக்க விடுறது இல்லை. ஓகே, by evolving a process of repair நடக்கிறதுனால அது வந்து சேஞ்சஸை நடக்க விடுறது இல்லை. Okay, so I hope you all understand the topic about search for genetic material, DNA, RNA கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.